நபித்தோழர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த குர்ஆன் என்னை விழித்து பேசுகிறது என்று உணர்ந்தார்கள். அது எனக்குத்தான் சொல்லுது. அதனால தான் பாருங்க, ஒரு நபித்தோழர் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு குர்ஆன் வசனம் வருது, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, உங்களுடைய நபியுடைய சப்தத்துக்கு மேலால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம். ஒரு குர்ஆன் வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அளவில் உயர்த்தி பேசுவாங்க, ஒரு அளவில் சத்தம் போட்டு பேசுவாங்க. நபியுடைய சப்தத்துக்கு மேலால உங்களை சப்தத்தை பேச வேண்டாம் என்று வந்த நேரம், ஒரு நபி தோழர் கொஞ்ச காலமாக பள்ளி பக்கமே கிடையாது, வரல. அவருடைய வீட்டு பின்புறத்தில் உட்கார்ந்து கொண்டார், சமூகத்துக்கிட்டே இல்லை. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, என்னப்பா இந்த மனிதரை காணலையே, எங்க போனாரு என்று கேட்கிற நேரம் போய் தேடி வர போய் பார்த்தா அவர் சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆனில் இப்படி ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறானாமே. என்ன வசனம்? லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, உங்களுடைய நபியுடைய சப்தத்துக்கு மேலால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிற தடுத்திருக்கிறானாமே. என்னுடைய சத்தம் இயல்புலையே உயர்வான, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி பேசினா சத்தத்தை உயர்த்தி தான் நான் பேசுவேன். நான் எப்படி வாரது என்று தன்னை ஓரமாக சமூகத்தில் இருந்து ஓரமாக்கி கொண்ட நபித்தோழர்களை கண்டதுண்டா? பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் தனக்கென நினைத்தார்கள். நீங்க எத்தனை குர்ஆன் வசனங்களை ஓதினாலும் இது என்னை பார்த்து பேசுகிறது என்று நினைத்தாலே ஒழிய உங்களுக்கு ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, குர்ஆன் தாக்கம் செலுத்தாது. அடுத்த செய்தியை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரியில் 4758 இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது இந்த செய்தி. எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்சாரி பெண், அதாவது முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்யட்டும். யாருக்கா? முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்யட்டும். ஏன் அருள் செய்யட்டும்? ஹிஜாபுடைய வசனம் வருதுங்க. ஹிஜாபுடைய வசனம், முக்காடு போடுறோமே, முந்தானை போடுறோமே, அந்த வசனம் அப்பதான் அருளப்படுது. அதற்கு முன்னாடி பெண்களுக்கு அந்த வசனம் இல்லை. எல்லாருமே தங்களுடைய தலையை திறந்தவர்களாகத்தான் அந்த காலத்தில் இருந்தார்கள். கூந்தலை காட்டியவர்களாகத்தான் அந்த காலத்து பெண்கள் இருந்திருக்கிறார்கள். முதலாக ஹிஜாபுடைய வசனம், பெண்களே உங்களுடைய தலைகளை மறைத்துக் கொள்ளுங்கள், முக்காடு போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய முந்தானையை எடுத்து உங்களுடைய நெஞ்சின் மீது போர்த்தி கொள்ளுங்கள் என்கிற வசனம் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வசனம் வார நேரத்தில் முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், இந்த வசனத்தை கேட்டதுதான் தாமதம். இந்த வசனத்தை கேட்டதுதான் தாமதம். உடனேயே வீடுகளுக்குள் புகுந்து தங்களுடைய கீழாடைகளை எடுத்து, அந்த காலத்தில் அவங்களுக்கு முந்தானை கிடையாது, முக்காடு கிடையாது, ஹிஜாபு கிடையாது, விதவிதமான ஃபர்தாக்கள் இல்லை, இல்லாத ஒரு காலம். குர்ஆன் வசனம் வந்துருச்சு, போடுங்க, தலையை மறைங்க, உங்களோட என்ன நெஞ்சு பகுதியை மறைத்துக் கொள்ளுங்கள், கழுத்துக்களை சுத்தி கொள்ளுங்க என்று வருது. இப்ப இவங்களுக்கு துணி கிடையாது, போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன பண்றாங்க? ஓடி போய் தங்களுடைய கீழாடைகளை எடுத்து இரண்டாக கிழித்து தங்களுடைய தலைகளை மூடிக்கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னது? அல்லாஹ் முஹாஜிரான பெண்களுக்கு அருள் செய்யட்டும். அந்த அளவுக்கு இருந்தார்கள்.